பங்களாதேஷ் vs ஆப்கானிஸ்தான் தேர்ட் ஓடியே நடந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. குர்பாஸ் ஒரு 42 ரன்ஸ் கொடுத்தாரு ஓப்பனிங்ல. அண்ட் இப்ராஹிம் ஜட்ரா 95 ரன்ஸ் ஒரு சூப்பரான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஆனாரு. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு ரன் அவுட்டால அவருக்கு பார்த்தீங்கன்னா அந்த செஞ்சுரி மிஸ் ஆயிடுச்சு. அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா கேமியோ கொடுத்தாரு முகமது நபி. யார் சாமி நீ இந்த வயசுலையும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அதுவும் அவர் கன்சிஸ்டண்டாக கொடுக்குறாரு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா சைஃப் ஹசன் 3 விக்கெட்ஸ் அண்ட் ஹசன் மஹ்மூத் அண்ட் தன்வீர் இஸ்லாம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஆஃப் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. சேஸை வந்து பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சொதப்பலாகவே பேட்டிங் ஆடினாங்க. பிகாஸ் அவங்க 93க்கே ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட பவுலிங் எக்ஸ்ட்ராடினரியாகவே இருந்துச்சு. அதில் பிலால் சமி பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் ஹால் எடுத்திருந்தாரு. ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே போட்டார். அண்ட் ரஷீத் கான் பார்த்தீங்கன்னா 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஒரு நல்ல எக்கனாமிக்கலாக போட்டார். சூப்பரான ஓவராலாக பவுலிங் போட்டு இந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான் 200 ரன்ஸ் டிஃபரன்ஸில். அண்ட் இந்த சீரியஸையும் ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் ஆப்கானிஸ்தான்.